டூரிஸ்ட் விசாவில் சிங்கப்பூர் வந்தாலோ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹாலிடேஸில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களில் ஒரு அருமையான இடம் இந்தோனேசியாவில் உள்ள பதாம் தீவு. ஃபெர்ரி மூலமாக போகிறது பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். சிங்கப்பூரில் இருந்து பதாமுக்கு நாங்கள் எப்படி போகணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபெர்ரி டிக்கெட் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம், இல்லைன்னா ஹார்பர் ஃப்ரெண்ட்ஸ் சென்டர் வந்து இங்கேயே நேரடியாகவே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கிறலாம். நாங்கள் 1 வீக் முன்னாடியே போயிட்டு வரதுக்கான டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். 2 பேருக்கு $146 சிங்கப்பூர் டாலர், இது இந்திய ரூபாயில் 9000 ருபீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் எம்ஆர்டி மூலமாக ஹார்பர் ஃப்ரண்ட் ஃபெர்ரி டெர்மினலுக்கு எப்படி போகலாங்கிறத பார்ப்போம். மெட்ரோவில் போகிறதுனால இந்த மேப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த இடத்துக்கு ஈஸியாக போக முடியும். எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இந்த மேப் இருக்கும். எங்களுடைய ஃபெர்ரி டைம் 8:20 PM. எம்ஆர்டியில் போகிறதுனால 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நியரஸ்ட் எம்ஆர்டி அட்மிரால்ட்டி எம்ஆர்டி. இங்கேருந்து தோபிகாட் எம்ஆர்டியில் இறங்கியாச்சு. அடுத்து நார்த் ஈஸ்ட் லைனுக்கு போகிறோம். இங்கேருந்து நார்த் ஈஸ்ட் லைனில் லாஸ்ட்டு ஸ்டாப் ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டி. ஹார்பர் ஃப்ரண்ட் ஃபெர்ரி டெர்மினல் ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த சைன் போர்டை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா ஹார்பர் ஃப்ரண்ட்டுக்கு போகிற மெட்ரோவுக்கு போக முடியும். நம்பர் 6 வந்து ஹார்பர் ஃப்ரண்ட்டுக்கு போகிற மெட்ரோ. நம்பர் 7 வந்து டு புங்கோலுக்கு போகிற மெட்ரோ. பதாமில் இருந்து சிங்கப்பூர் வந்தோன்னே ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டரில் இருந்து டு புங்கோலுக்கு போகிற மெட்ரோவில் ஏறி இங்கே இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஹார்பர் ஃப்ரண்ட்டுக்கு போகிறதுனால நம்பர் 6 மெட்ரோவில் ஏறிட்டோம். ஹார்பர் ஃப்ரண்ட் ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. இங்கேருந்து ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டருக்கு போகிறதுக்கு இந்த சைன் போர்டை ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம். ஒவ்வொரு மெட்ரோக்கும் ஏறும்போதும் இறங்கும்போதும் இந்த மாதிரி மெட்ரோ கார்டு காமிச்சிட்டு நம்ம போகலாம். இந்த மெட்ரோ கார்டு எங்கே வாங்கலாம், எப்படி டாப்அப் பண்ணுறது, இந்த மெட்ரோ கார்டை யூஸ் பண்ணி எதுலெல்லாம் ட்ராவல் பண்ணலாங்கிற வீடியோ பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் சைனீஸ் நியூ இயர் ஹாலிடேயில் தான் இந்தோனேசியாவில் உள்ள பதாம் தீவுக்கு போனோம். சைனீஸ் நியூ இயர் அனிமல் டோட்டலாக 12: ரேட், ஆக்ஸ், டைகர், ரேபிட், டிராகன், ஸ்னேக், ஹோஸ், கோட், மங்கி, ரூஸ்டர், டாக் அண்ட் பிக். இந்த ஆர்டரில் தான் சைனீஸ் நியூ இயர் அனிமல் திரும்ப வரும். இந்த இயர் வந்து ரேபிட்கானது, அதனால தான் இந்த முயல் பொம்மை வச்சுருக்காங்க. இங்கேருந்து சைன் போர்டை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபெர்ரி டிபாச்சருக்கு போயிடலாம். இப்போ ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டரில் இருக்கோம். முதல்ல ஃபெர்ரி டிக்கெட்டிங் போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிக்கலாம். நாங்கள் பதாம் ஃபாஸ்ட் வெப்சைட்டில் புக் பண்ணனால அந்த கவுண்டர் போயிட்டு நம்மளோட புக்கிங் டீட்டெயில்ஸ் காமிச்சோம்னா அவங்க போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கான போர்டிங் பாஸ் வந்து நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அதோட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மில் நேம், டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பர், சிங்கப்பூர் அட்ரஸ், பதாமில் நம்ம தங்க போகிற இடத்தோட அட்ரஸ், கோவிட் வேக்சின் நேம், வேக்சின் வந்து எந்த டேட்டில் போட்டிருந்தீங்க, இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சிங்கப்பூரில் இருந்து இந்தோனேசியா போகிறதுனால இந்தோனேசியன் ருப்பியாவை நாங்கள் சிங்கப்பூர்லேயே மாற்றியாச்சு. ஒரு சிங்கப்பூர் டாலர் இந்தோனேசியன் ருப்பியா மதிப்புக்கு 11,000 சம்திங் ஆகும். நாங்கள் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் கொண்டு வந்தனால பேக்கேஜ் வந்து செக்இன் பண்ணலை. டைரெக்டாக டிபார்ச்சர் கேட் ஓப்பன் ஆனோன்னா போக ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் ட்ரிப் நம்பருக்கான டிபார்ச்சர் கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சான்னு பாருங்கள். ஓப்பன் ஆகலைன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணி பாருங்கள்.
எங்களுடைய ட்ரிப்க்கான டிபார்ச்சர் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கணும்னா, பாஸ்போர்ட், சிங்கப்பூர் விசா, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், போர்டிங் பாஸ். செக்இன் ப்ராசஸ் பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸ் காமிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் போகலாம். பாஸ்போர்ட் ஸ்கேனரில் உங்களோட பாஸ்போர்ட்டில் உள்ள ஃபோட்டோ பேஜ் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆனோன்னே கேட் ஓப்பன் ஆயிடும். அடுத்து அங்கே ஒரு கேமரா இருக்கும். கேமரா பார்க்கும்போது மாஸ்க்கு, ஸ்பெக்ஸ், கேப் வச்சுருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸ் தானும் வெரிஃபிகேஷன் ஆனோன்னே கேட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் செக்யூரிட்டி செக்கு போகலாம். ரோலரில் உள்ள ட்ரேயில் உங்களோட ஹேண்ட் லக்கேஜ், பேக், ஃபோன், எனி லூஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுருங்க. அது எக்ஸ்ரே மூலமாக உங்கள் லக்கேஜை ஸ்க்ரீனிங் பண்ணி முடித்தோன்னே உங்கள் லக்கேஜை எடுத்துகிட்டு நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். இன்ஃபர்மேஷன் போர்டில் உங்கள் ட்ரிப் நம்பருக்கான போர்டிங் கேட் ஓப்பன் ஆயிடுச்சான்னு பாருங்கள். அப்புறம் உங்கள் ட்ரிப் நம்பருக்கான பெர்த் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ட்ரிப்புக்கான கேட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா போர்டிங் பாஸ் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரிப்புக்கான பெர்த் நம்பருக்கு போங்க. அங்கே உங்களுடைய ஃபெரி இருக்கும். உங்களுடைய போர்டிங் பாஸ் வந்துட்டு இங்கே கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் நீங்கள் உக்காந்துக்கிடலாம். நாங்கள் போன ஃபெரி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இங்கே லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனி இடம் இருக்கும். அங்கே உங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். சிங்கப்பூருக்கும் இந்தோனேசியாவுக்குமான டைம் டிஃப்ரென்ஸ் 1 hour. இப்போ இங்கே 8 மணினா இந்தோனேசியாவில் 7 மணி ஆகும். சிங்கப்பூரில் இருந்து இந்தோனேசியாவுக்கு ஃபெரி மூலமாக போகிற டோட்டல் ட்ராவல் டைம் வந்து மேக்ஸிமம் 40-45 மினிட்ஸில் நீங்கள் பதாமல் ரீச் பண்ணிடலாம். விசா இல்லாமலே இந்த நாட்டுக்கு நீங்கள் வர முடியும். இந்தோனேசியாவுக்கான விசா ஆன் அரைவல் கண்ட்ரி டோட்டலாக 86 கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன்று. ஃபெரியிலேருந்து இறங்கினோடனே விசா ஆன் அரைவல் கவுண்டருக்கு போயிட்டு ஒரு நபருக்கு 5 lakhs இந்தோனேசியன் ருப்பியா பே பண்ணிங்கன்னா விசா ஆன் அரைவல் ரிசிப்ட் வாங்கிட்டு இமிக்ரேஷன் போகலாம். விசா ஆன் அரைவல் ரிசிப்ட் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இமிக்ரேஷன் போகலாம். இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட உங்கள் பாஸ்போர்ட், விசா ஆன் அரைவல் ரிசிப்ட் கொடுங்க. சிங்கப்பூர்லேருந்து வர்றதுனால சிங்கப்பூர் விசா கேட்பாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணி முடித்தோன்னே நம்ம பாஸ்போர்ட்டில் எந்த டேட் வரை இந்தோனேசியாவில் நம்ம ஸ்டே பண்ணலாங்கிறத ஸ்டாம்ப் அண்டு சீல் ஒட்டி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அதோட விசா ஆன் அரைவல் ரிசிப்ட் நம்பர் 3யும் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து செக்யூரிட்டி செக்கில் உங்கள் லக்கேஜ் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெட்டல் டிடெக்டர் வே வழியாக வந்து உங்கள் லக்கேஜை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போக ஆரம்பிச்சிடலாம். செக்யூரிட்டி செக் முடித்து வெளியே வந்தோடனே அங்கே நிறைய டாக்ஸி அவைலபிள் இருக்கும். நீங்கள் டாக்ஸியில் ஏறி நீங்கள் தங்க இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துடலாம். நாங்கள் எந்த ஹோட்டலில் தங்கினோம், அந்த ஹோட்டல் பற்றின டீட்டெயில்ஸ், பதாமில் எந்தெந்த இடங்களை சுற்றி பார்த்தோங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.